நவம்பர் மாதம் 3ஆம் நாள் வாக்கு. இன்றைய நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் நாம் கவனித்து புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட அணுகுமுறையை மேற்கொண்டால் அது அவருக்கு பிடித்தமானது ஒன்றாக இருக்கிறது என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார். விருந்துகள் பல இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் விருந்தோம்பலோடு நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் விருந்தோம்பல் இருந்தது. விருந்திற்கு பல பேர் அடைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் கைமாறு கருதி எதிர்பார்ப்போடு அடைத்தார்கள். அவர்களும் பல விருந்துகளுக்கு அடைக்கப்பட்டார்கள். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அவர்களைப் போல இல்லாமல் விருந்திற்கு ஏழைகளை, உடல் ஊனமுற்றவர்களை, கால் ஊனமுற்றவர்களை, பார்வையற்றோரை, நிராகரிக்கப்பட்ட இவர்களை நீங்கள் அடையுங்கள். எந்த கைமாறும் அவர்கள் உங்களுக்கு செய்ய முடியாது. ஆனால் அப்படி நீங்கள் செய்கிற போது, இந்த சமூகம் புறக்கணித்த மக்களுக்கு செய்கிற போது கடவுளுக்கே நீங்கள் செய்கிறீர்கள். அவர் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் ஆசிராக என்று சொல்லுகிற போது, நம்முடைய வாழ்வில் இப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் கைமாறு கருதாமல் நாம் நம்முடைய விருந்துகளுக்கு, ஏன் நாம் தினந்தோறும் சாப்பிடுகிற நம்முடைய உணவு நிலைகளில் ஏழையர் சார்பெடுத்து அவர்களுக்கும் என்று சொல்லி பல தான தர்மங்களை செய்கிற போது இறை ஆசிரை பெறுகிறோம். இயேசுவின் பிள்ளைகளாக மாறுகிறோம். வினாக்களாக என்னுடைய வாழ்வில் ஏழையின் சார்பு நிலை எடுத்து வாழ்கிற வாழ்வு இருக்கிறதா? அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் நான் சேவை செய்கிறேனா அல்லது கடமையை நிறைவேற்றுகிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.